நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. விளையாட்டு பயிற்சியாளர் திரு தேவராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்றிலிருந்தே செய்திகளில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான செய்தியை பார்த்து வந்தோம். இன்று அதிகாலையிலேயே இனி ஓய்வு பெறப்போவதா, மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறப்போவதா ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது கொஞ்சம் மன உளைச்சல், அதாவது ரொம்ப ஏமாற்றம் எல்லாமே இருக்கு. எப்படி சொல்றாங்க, எல்லாருக்குமே எவ்வளவு இது வரையும் யாருமே ஒரே நாள்ல மூன்று பேரை ஒரு சிறந்த மல்யுத்த வீரர்களை அவர் வீழ்த்திருக்காங்க. அதே நேரத்தில் அது அடுத்த நாள்ல வெயிங், அதாவது 100 கிராம்ன்றது எவ்வளவு சின்ன விஷயம்ன்றது எங்களுக்கு ஒண்ணுமே சாதாரணமா பார்க்கறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் ஆனால் விளையாட்டு வீரர்கள் இருக்கும் இப்போ நாங்களாம் ஒரே நேரத்துல ஒரு 4-5 kg தான் 4 kg தான் குறைச்சிடுவோம், குறைப்போம் ட்ரைனிங்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். பட் அவங்க ரொம்ப கொஞ்சம் இன்னும் அவங்க இதெல்லாம் அதில் எதுனா மீண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஆனால் இது யாராலையும் நம்மளாலேயே அதை தாங்க முடியல. ஒலிம்பிக்ல ஃபைனல்ஸ் கோல்டு ஆர் சில்வர் ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும், எதுவுமே இல்லாமல் டிஸ்குவாலிஃபை ஆகி ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க. அதனால இந்த முடிவு ஒரு கஷ்டமான முடிவு தான் அவங்க சொல்லியிருக்கிறது. பட் ஆனால் அதுலேருந்து இன்னும் ஒரு நாட்கள் ஆவாக அதெல்லாம் அவங்க மீண்டு வருவாங்க. பட்டு இந்த நேரத்தில் அவங்கள யாருமே எதுவும் சொல்ல முடியாது. இதுவும் பயிற்சியாளர்கள் இப்போ தவறான முடிவுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னும் அவங்க இது இப்போ மறுபடியும் விளையாடுறது அவங்க வருவாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு திறமைசாலி அவ்வளவு சீக்கிரமா விளையாட்டை விடுறதுக்கு மனசு வராது. இது விரக்தியும் வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன். சார், புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தி இருக்கு, குறிப்பா விளையாட்டுத்துறையினர் மத்தியில அப்படிங்கிறத. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.